கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. சரி, இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது? எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த 2025ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த சென்ம சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும், பிரச்சனைகளும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே இருந்திருக்கும். சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. எனக்கு மட்டும் ஏன் எவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ குடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது? எங்களுக்கு பிரச்சனைன்றது வந்துகிட்டு தான் இருக்குது. கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம். மறுபடியும் பிரச்சனை வருது. இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில சாமி நாங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நிறைய கும்பராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும், கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே அமைஞ்சிருக்கிறது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா, நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கும். கடந்த 2024ம் சரி, 25ம் சரி, நீங்க நினைச்ச மாதிரி அந்த 2 ஆண்டுகளுமே உங்களுக்கு சரியாகவே அமைஞ்சிருக்காது. இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமைஞ்சிருக்குது. இந்த ஜனவரி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா, அதாவது 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம்? நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் சேர்க்கையும், குரு பகவான் சேர்க்கையும் இருக்கிறதுனால இதுதான் அந்த வீரபத்ர ராஜயோகம். இந்த வீரபத்ர ராஜயோகம் பார்த்தீங்கன்னா, எல்லா ராசிகளுக்குமே கிடைக்கிறது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு 4 ராசிகளுக்கு கிடைக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க தான். உங்களுக்கு இன்னொரு 50 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்ர ராஜயோகம் இருக்கிறதுனால திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்க போகுது. திடீர்னு ஒரு பணம் வரலாம், திடீர்னு திருமணம் கைகூடலாம், திடீர்னு காதல் ஒர்க் அவுட் ஆகலாம். இந்த மாதிரி புதிய விஷயங்கள், நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே இந்த வரக்கூடிய ஒரு 50 நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும், குருவுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் வரக்கூடிய நாட்களில் இருந்தே முழுமையா கிடைக்க போறதுனால இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே கருதப்படுகிறது. முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க.
கும்பராசிக்காரர்களுக்கு தற்பொழுது சென்ம சனியானது நடந்துகிட்டு இருக்குது. இதனுடைய தாக்கம் அப்படின்றது இன்னொரு 6 மாத காலகட்டங்களுக்கு இருக்குது. ஏன்னா மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் குருவுடைய ராசி அதாவது மீன ராசியில வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய சனி பெயர்ச்சி மூலமாக இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காது. முழுவதுமாகவே பாசிட்டிவாக மட்டுமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லா விஷயமே உங்களுக்கு நிகழப்போகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கர நிவர்த்தி உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் இந்த ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு பெயர்ச்சி. ராகு பெயர்ச்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படியே பயப்படுவாங்க. ஐயையோ! ராகு பெயர்ச்சி அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு நெகட்டிவான தாட்லயே இருக்கிறீங்க. அதாவது ராகு பெயர்ச்சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி தரக்கூடிய ஒரு பெயர்ச்சியாகவே பார்க்கப்படுது. ஏன்னா கேது பகவான் நம்ம என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். என்ன நோயினே தெரியாது. ஹாஸ்பிட்டல் போவீங்க. 2000, 3000 பில் ஆகிக்கிட்டே இருக்கும். குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் கேது பகவான் மூலமாகவே உங்களுக்கு நிவர்த்தி பண்ண போகிறார். அதுதான் ராகு கேது பெயர்ச்சி. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு எதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு விதத்துல தொல்லை கொடுத்திருப்பாங்க. ஆனா இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே உங்களுக்கு இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை கூட செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்ல உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தத்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலின் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல திருமணம் அப்படின்றது எளிமையா அடைஞ்சிருது. ஆனா கும்பராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் கொண்டு போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இப்படின்னு கெடுத்து விடுறதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமணம் வரைக்குமே போய் நிறைய கல்யாணம் நின்றுருக்கு. இது மாதிரி பிரச்சனையை நீங்க பெரும்பாலும் சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் விரைவில் திருமண
வாழ்க்கைக்குள் நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க. காதல்ல நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய இந்த 2026 முழுவதுமே காதல்ல உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன், மனைவி எல்லோருமே சேருவாங்களா, மாட்டாங்களா அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. சேரலாமா, வேண்டாமா, இல்ல டைவர்ஸ் வாங்கிடலாமா, இந்த மாதிரி நிறைய மைண்ட்ல இருப்பீங்க. கண்டிப்பாக மீண்டும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, இந்த 2026ல அதிகமாகவே இருக்குது. ஏன்னா சுக்கிரனுடைய பெயர்ச்சி காலம் இருக்கிறதுனால, பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. காதலிப்பவர்களுக்கும் இந்த 2026ல நல்ல ஒரு உகந்த ஆண்டாகவே பார்க்கப்படுது. கடந்த 2025லும் சரி, 24லும் சரி, காதல் அதிகமான பிரேக்கப்பை பெரும்பாலும் சந்திச்சவங்க இவங்களா தான் இருக்கீங்க. இந்த 2026ல நிச்சயம் காதல்ல ஒரு வெற்றி நிலையை நாட்டக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது. இதனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இப்ப நீங்க போய் ஒரு கும்பராசிக்காரரை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3,00,000 கடன் இருக்குதுங்க, 10,00,000 கடன் இருக்குதுங்க, 20,00,000 கடன் இருக்குதுங்க, 30,00,000 கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த 2026 முடிவதற்குள்ளேயே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. புதிய உறவு எல்லாமே உங்களை தானாக தேடி வரப்போகுது. அந்த உறவு யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருங்கால மனைவியாக இருக்கலாம், அல்லது புதிய காதலியாக இருக்கலாம், அல்லது புதிய நண்பராக இருக்கலாம், அல்லது புதிய தொழில் பார்ட்னராக கூட இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது.